சொர்க்கம் சொல்கிறாங்க. சொர்க்கம்னா எங்கே இருக்குது? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ராஜகோபத்தில் சொர்க்க வாசல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் ராஜகோபத்தில் மேலே சொர்க்க வாசல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொர்க்கம்னா என்ன? சொர்க்கம் என்பது இறைவனோட போய் சேரக்கூடிய வழிபாதை அப்படின்னு சொல்கிறது. அப்போ இறைவங்கிறது ராஜகோபுரங்கிறது நம்முடைய கால் பாதம். இந்த பாதத்து வழியாக இருந்து உச்சநிலைக்கு போய் அப்பிரமத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் சொர்க்கம்னு பேர். பாவ புண்ணியங்கள் அனைத்து நிவார்த்தி செய்து இந்த உலகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான நாள் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி நாளில் தான் சொர்க்க வாக்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவர்களாகவும் நேர்மையாக உண்மையாக இருப்பவர்கள் அந்த ஏகாதசி திதியில் இறப்பாங்க. அதெல்லாம் அவங்க சொர்க்க வாசலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மையாக நீங்கள் போகணும்னு நினச்சா நிச்சயமாக உண்மையாக வாழணும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற செயல் நன்மையாக இருக்க வேண்டும். தான தர்மம் நிறைய கொடுக்கணும். நம்ம சிவனோட ஆதிக்கத்திலேயே இருக்கணும். அருள் மூலிமா நம்மளுடைய சக்தியை உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இருந்து நாளடைவில் செய்ய 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 உங்களுக்குள்ள சொர்க்கத்தை தேடக்கூடிய மிகப்பெரிய அந்த ஆன்மனுடைய பரிமாண வளர்ச்சி உங்களுக்கு புரிந்துவிடும். நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. இதுவே ஒரு நரகம்னு வச்சுக்கோங்க. நரகத்தில் இல்லாத சோதனை எங்கேயுமே கிடையாது. நல்லவனுக்கு 1000 துன்பம் வந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஆனால் 1000 துன்பம் செஞ்சவனுக்கு ஒரு துன்பம் வந்துட்டால் வாழ முடியாது. அதாவது ஃபைனான்ஸ் நடத்துகிறிய, கறிக்கடை வச்சுக்கிறிய, தறிப்பற்று வச்சுக்கிறிய, வெடிமருந்து விற்கிறிய, இவங்களை குடும்பம்லாம் பாருங்கள், திடீர்னு இழப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, குழப்பம் இருக்கும், கணவன் மனைவிகள் பிரச்சனை இருக்கும், பணத்தட்டுப்பாடு வரும், கடன் பிரச்சனை ஏற்படும், சோகமான சூழ்நிலைக்கு போயிடுவீங்க, தப்பான முடிவுக்கு போயிடுவீங்க, வாழ்க்கையே நிம்மதி இருக்காது. எல்லாம் பார்த்து ஆஹா ஓஹோன்னு இருக்குது, திடீர்னு குபீர் விழுந்துடும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இதுதான் நரக வாழ்க்கைன்னு பேர். இங்கே மட்டும் இல்லை, இறந்தும் நரகத்துக்கு தான் போவோம். ஏன்னா நம்ம கொடுக்குற தன்மையே இல்லாத வாழ்கிற ஆளுங்க. நம்ம கொடுக்குற தன்மைனா என்னென்னே தெரியாமல் வாழ்கிறீங்க. அதனால தான் நம்ம தவறாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பணங்கிற ஒரு ஆதிக்கத்திலேயே ஒரு வெறியிலேயே இருக்கிறது. இது மிகப்பெரிய குற்றம்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியாத இருக்கிறது. இது உங்களுடைய விதி அப்படின்னு சொல்கிறது. அந்த நாணம் கிடைச்சா தான் நீங்கள் மாற முடியும். அதனால் விதியும் மாறணும் அப்படின்னா இந்த யோகத்தை பெற்றால் மட்டும்தான் நரகமும் விட்டு மறுபிறவி விட்டு போக முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? மறுபிறவி இங்கேயே எடுத்து இன்னமும் நரகத்துக்கே போகும். நரகம் என்ன? பயங்கரமான கொடுமைகள் அங்கே நடக்குமா அப்படின்னு பெரியவர்கள் சொல்லிக்கிறாங்க. என்ன குப்பரை வேகமாக அதுக்குள்ளே உள்ளே போட்டு எடுப்பாங்களாம். அது என்னென்னமோ சொல்லுவாங்க, கரடு புராணத்தில் போட்டுக்கிறான். அந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடக்கும். அதையெல்லாம் தாக்கு பிடிக்காம துன்பத்தை அனுபவிப்புமா. அதுக்கு பேர் தான் நரகலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நரகலோகம். அதுவே சொர்க்க வாசல்ங்கும்போது சொர்க்க யோகம். அதுக்கு என்ன பேர்? ராஜயோகம், பிரபஞ்ச யோகம், இறைவனோடு சேர்றது சொர்க்க யோகம். சொர்க்கத்துக்கு போய் செஞ்சாண்டா நல்ல மனுஷன்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் சொர்க்க யோகம். சொர்க்கத்தை அடையணும்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தினா தான் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போக முடியும். மறுபிறவி இல்லா பெருவாழ்வு பெற்றாலே நாம் சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம். அதனால் தயவுசெய்து நல்லது செய்ய பாருங்கள். நிச்சயமாக நல்லா வாழலாம். நன்றி.